நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி பண்ணது தப்பு தாங்க. பைரவி இந்த மாதிரி பண்ணிக்கவே கூடாது. பைரவி எதுக்கு எதாக இருந்தாலும் வாய் வார்த்தையோட பேசினதுக்கும் தேவையில்லாமல் நம்ம இலக்கிய மேலே கை வச்சதும் சுருன்னு கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே பைரவி தேவையில்லாமல் கையை வச்ச கையெல்லாம் உடச்சி அடுப்பில் வச்சிருவான். யார் மேலே கை வைக்கிறா? அவள் யார்? என் மருமக. இன்னொரு டைம் கை வச்சுட்டு அவ்வளோதான் உன் நிலமை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பைரவி ஒரு பக்கம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. நான் என்ன தப்பாக கேட்டேன்? அவன் எப்படி குடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உடனே பார்க்கணுமே, அவன் குடிக்கிறான் என்ன விஷம், அந்த விஷத்தை அவன் கையில் கொடுத்தது யார்? அந்த விஷத்தை கொடுத்து குடிக்க வச்சது யார்? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாமே எங்கள் சிசிடிவி கேமரா வச்சு ஒரு நிமிஷம் காட்டியே ஃபாலோ பண்ணிருக்கேங்க. எப்படி கரெக்ட் டைமுக்கு வந்தாங்கன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கியா? நீ இதெல்லாம் பண்ணுவே இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வெயிட் அண்ட் வாட்சில் இருந்தோம். இப்போ தெரியுது உங்களோட ட்ராமா, உங்களோட ஆட்டம் எல்லாமே. உங்களை பொறுத்த வரைக்கும் இலக்கிய அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் கோவத்தில் அடிச்சிடுறாரு. என்னடா அம்மானு கூட பார்க்க அடிச்சிட்டேன். எல்லாமே ஒரு லிமிட் தான். லிமிட்டுக்கு மேலே போனால் பொழந்து கட்டி போட்டு தள்ளிட்டு போயின்னு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடாரு. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ஆத்திரத்தில் உட்காந்து இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் இந்த வீட்டுக்கு எப்படியான நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டமாக திட்டுறாங்க. யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வழி யாருமே நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு மகேஷ் கிட்ட பேச, மகேஷ் வந்து சரி ஓகே எனக்கு கல்யாணம் பண்ணிடுறியா, என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை கேட்டுறாரு. நறுக்குன்னு காசு கேட்டதும் உடனே பார்க்கணுமே அஞ்சலி ஃபோனை கட் பண்ணிட்டு பொறுக்கி பையன் வேணாலும் புள்ளியன்ட்டாலும் தொல்லையை பார்த்தாலும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அஞ்சலிக்கு அந்த வழி தெரிஞ்சுக்கணும். நம்ம கரெக்டாக நம்ம புருஷனோட ஒழுங்காக இருந்திருந்தா இந்த மாதிரி கண்டவெல்லாம் பேச்சு போனால் இப்போ அவங்க பேச்செல்லாம் நம்மளுக்கு வந்துக்குமா? நாம் ஆடின்னு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. இப்போ தான் புரியுது வாழ்க்கையோட அருமையும் கணவனோட பெருமையும். தேவையில்லாமல் இலக்கியாவை பகைச்சிக்கிட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு தேவையில்லாமல் முட்டாள்தனமாக இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு கட்டம் வரைக்கும் தாங்க. அந்த கட்டத்துக்கு மேலே போனால் தான் யாருக்கு இருந்தாலும் அந்த வழின்றது ஒன்றுதே புரிய வருது. அதுக்கு முன்னாடி யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரிய வர்றதில்ல. இவ்வளோ நாள் பார்த்து இப்போ தான் எல்லாமே உங்களுக்கு புரிய வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் தெரிய மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால் கார்த்தி இருந்துன்னு என் வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையை நான் விட்டுலான்னு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன் கார்த்தி இந்த மாதிரியெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆறுதல் மேலே ஆறுதல் சொல்லின்னு இருக்காங்க. யார் ஆறுதல் கேட்குற நிலைமையிலையும் அந்த சுச்சுவேஷனில் இவர் இல்லை. என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு, இப்படியே இந்த காலம் ஓடிடுமா நேரம் கலந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன அசம்பாவிதமெல்லாம் நடக்க காத்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. அப்படி என்னடா விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் வந்து நீ எப்படியாவது இந்த பைரவி கிட்ட கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி திரும்பவும் இந்த இலக்கியாவும் கௌதமும் எதனா ஒன்று பண்ணணும், இவங்களை சும்மா விடக்கூடாது. அஞ்சலி இந்த வரையும் அஞ்சலி வச்சு ஏதோ ஒன்று பண்ணுச்சு, இப்போ அஞ்சலியும் இல்லையே, எதனா ஒன்று நம்ம சிறப்பாக செய்யணுமே, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசனை இருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எது பண்ணாலும் சிறப்பாக செஞ்சால் நல்லா தான் இருக்கும். செய்வாங்களா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய போகுது. எல்லாமே அந்த கடவுளோட கையில் தானே இருக்குது. கடவுளோட ஆசை இருக்கிற வரையும் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி.